வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 7ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் பூரம், பிற்பகல் 3:47 வரை. அதன்பின் உத்திரம், திதி வளர்பிறை, துவாதசி. யோகம் சித்த யோகம் பிற்பகல் 3:47 வரை. அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பிரதோஷம், சுபமுகூர்த்த நாள். நாளைய தினம் சுபமுகூர்த்த நன்னாள், பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. கையில் ஜாதகம் இருப்பவர்களும் பிரசன்ன ஜோசியம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கண்டிப்பாக பார்க்கலாங்க. இந்த பிரசனம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை பிரசவம் ஆகும்போது அதற்கு ஒரு ஜாதகம் உருவாகும். பிரசனம் என்பது நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழும்போது அந்த நேரத்தை குறித்து வைத்து அதுக்கு ஒரு ஜாதகம் போட்டு பலன் சொல்வது, அதுதான் பிரசன்ன ஜோஷம். சிலருக்கு பிறந்த ஜாதகம் இருக்கும், இல்லைனா தப்பாக எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒரு அவங்க பிறந்த டேட்டில் மாற்றம் இருக்கும். சில நேரங்களில் சில பேருடைய ஜாதகங்கள் அந்த மாதிரி வரும். அவங்க நடக்கிறக்கூடிய பலன் அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க வச்சுருக்கிற ஜாதகத்திற்கு நம்ம பலன் சொன்னோம்னா அது வேறு மாதிரி இருக்கும். அவர்களையும் நம்ம சொன்னோம்னா, ஆமாம் சார், எல்லா ஜோசியம் கேட்டால் இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பலன் வேறு மாதிரி நடக்குது அப்படிம்பாங்க. இது ஒரு லட்சத்தில் ஒரு ஜாதகம், 2 ஜாதகம் இந்த மாதிரி வருவது உண்டு. அந்த மாதிரி வரக்கூடிய ஜாதகங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கெல்லாம் நம்ம பலன் பார்க்கணுன்னா பிரசன்னமாக தான் பார்க்கணும். பிரசன்னம் அப்படிங்கிறது கேரளா முறைப்படி சோழி போட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு முறை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட கேள்வி, சார் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிக்கலாமா? இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் காணும், ஒரு டாக்குமெண்ட்டு காணும், எங்கே போச்சுன்னு தெரியல, தொலைஞ்சே போயிடுச்சா, கையில் கிடைக்குமா, திரும்பி வருமா அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு வருவாங்க, காணாமல் போயிடுச்சு, வருமா அப்படின்னு கேட்பாங்க. சில வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, திரும்பி வருவார்களா, உயிரோடு தான் இருக்காங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பிரசனத்தில் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி குலதெய்வம், பல பேருக்கு குலதெய்வம் தெரியல, அது மாதிரி குலதெய்வத்தெல்லாம் பிரசனத்தில் பார்த்து சொல்லிட முடியும். ஸோ இதுக்கெல்லாம் பிரசனம் உதவும். ஈவந்தோ நம்மக்கிட்ட பிறந்த ஜாதகம் இருந்தாலும் அவ்வப்போது பிரசனமும் நமக்கு வேலை செய்யும். அதை நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் என்னை அணுகலாம், தொடர்பு கொள்ளலாம். அதற்கான மேலும் விளக்கங்களை தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் எந்த முறையில் ஜாதகம் பார்த்தாலும் அதற்கான கட்டணம் உண்டு. திருமணம் பொருத்தம் பார்த்து கொடுக்கப்படும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுப விஷயங்களுக்கான அதுக்கான தேதி நேரம், சுப விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா அதுக்கு குறித்து கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நம்மளுடைய சர்வீஸ் உண்டு. எங்களுடைய சர்வீஸ் அனைத்திற்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது உண்டு. நம்மக்கிட்ட பேசலாம், தொடர்பு கொள்ளலாம். என்ன என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மற்றவர்களை விட நீங்கள் என்கிட்ட ஃப்ரீயாக பழகலாம். உங்கள் குடும்ப நம்பர் மாதிரி என்கிட்ட நீங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியும். அதற்கான தீர்வுகளை கொடுக்க முடியும். நான் பின்னாடி ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு அது என்ன சரியாக நடந்ததா, நடக்கலையா, வேறு என்ன பண்ணலாம், மாற்று என்ன பண்ணலாம், ஏதாவது பரிகாரங்கள் உண்டா அப்படின்னு செலவே இல்லாமல்
ஏதாவது ஒரு சிறப்பான பரிகாரத்தை சொல்லி உங்களை கரம் தூக்கி விட முடியுமா என்பதை என்னால் யூகித்து சொல்ல முடியும். அதுவே நமது சிறப்பு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். இன்று சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2 குடையவர். அவர் உச்சமாக இருக்கார். அதனால் இன்றைக்கி பணம் வரும், நிறைய பணம் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலிருந்தெல்லாம் தனவரவு ஏற்படும். தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய செல்வாக்கு மேலும் கூடும், அதிகரிக்கும். ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரம். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், சேவை சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம். இப்போது அவங்களுடைய பதவியை யாரும் அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ. அதனால் பதவிகள் கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. சந்திரனுக்கு குரு பார்வை, கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான யோகம். இது பிறந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குமோ, கோச்சாரத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போதும் அதிக நன்மை செய்யும். சந்திரன் இருக்கக்கூடிய ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள் உச்சம். உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல. பிரமாதமாக இருக்குது நேரம். மேஷ ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது, எங்கேயோ போயிட போகிறீங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி, முன்னேற்றம் பெரிய அளவில் நீங்கள் இருப்பீங்க. நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவர் உச்சமாக இருக்கார். ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம். 11ஆம் இடம் என்பதே லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதுவும் ராகுவோடு இணைந்து இருக்கார். அதனால் இப்போ உங்களுக்கு வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது வேறு மதக்காரர்கள், அவர்களால் ஆதாயம் கிடைக்கும். இப்போது இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த சுக்கிரன் ராகு இணையிருந்த நேரத்தில் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க. அதர் கண்ட்ரிக்கு ப்ராடக்ட் ஏற்றுமதி செய்வாங்க, இல்லைன்னா இறக்குமதி செய்வாங்க. இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது அதிக நன்மை நடக்கும். டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஆன்லைனில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்போ பிரமாதமாக இருக்குது நேரம். இன்றைக்கி நாள் சிறப்பாக இருக்குது. சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கக்கூடிய நாள் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசேஷ நற்பலன்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாள். அதிகப்படியாக லாபம் கிடைக்கும். லாபம் அப்படின்னா எல்லாருமே பணம் காசை தான் எதிர்பார்க்குறாங்க. பணம் காசு மட்டும் லாபம் இல்லை, நமக்கு நேரம் கூட பொண்ணானது. அதை விரயம் பண்ணக்கூடாது. அப்போ அது ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். யாரு கூடயோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமை. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த இன்ஃபர்மேஷனை யாரோ கொடுக்க போகிறாங்க. அப்போ அது ஒரு லாபம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு லாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அது செவி வழி செய்தியாக இருக்கும். அது உங்களுக்கு லாபத்தை தரும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்தில், 2க்குடைய கிரகம் உச்சம். பிரமாதமாக இருக்குது நேரம். இப்போ இருக்கக்கூடிய கிரகம் இப்போ பார்த்தோம்னா சந்திரன் மட்டும்தான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அது கொஞ்சம் அந்த அளவுக்கு விசேஷ பலன் இல்லை. மற்றபடி ஏனைய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையான இடத்துல உட்காந்து நன்மையான விஷயங்களே செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான யோகங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி பணவரவு உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பண வரவு உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்துக்குரிய கிரகமும் சூரியனாக அவர் உச்சம் பெறுவதால் குடும்பத்திலையும் இப்போ சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பத்தில் யாருக்கோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. திருமணம், இந்த மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். குடும்பத்தோடு இல்லைனா சுற்றுலா சென்று வரலாம். இல்லைனா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயத்தில் கலந்துக்கிட்டு பேசி மகிழ்ந்து உறவாடலாம். அதனால் இது ஒரு சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வேலை சுமை இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் தான். குருவுக்கும் சந்திரன் ஆகிய உங்கள் ராசியை கிடக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்வை கிடைக்குது. செவ்வாயும் சந்திரனை பார்க்குறார், குருவும் சந்திரனை பார்க்குறார். அதனால் ஒரு நல்ல நாள் தான். நீங்கள் தொழில் விஷயமாக எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம். வேலை தான் இப்போ ஜாஸ்தியாக இருக்க போகுது. எல்லாருடைய வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் இன்றைக்கி. அதனால் அசதிகள் சிலருக்கு வரலாம். கவனமாக இருப்பதே சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு நேற்றைய கிரக நிலை தான் இன்றைக்கி. சந்திர பகவான் இன்றைக்கி சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரம்.
சுக்கிர பகவான் 2 அவர் இப்போது உச்சமாக இருக்கார். அதனால் நிறைய பணம் வரும். இப்போது பணம் வரக்கூடிய நேரம். ஆனால் செலவும் அதற்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி செலவு வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு செலவாகத்தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு நல்ல முதலீடுகள் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ ஒரு முதலீடுகளுக்கான ஒரு நாளாக கூட இருக்கலாம். சில பேர் தங்கம் வாங்குவாங்க. இப்போது தங்கம் போகிற விலையில் இன்னும் எங்கே போகுமோ, எப்படி போகுமோ, இப்பயே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு வாங்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். இருந்தபோதும் இது யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவர் இப்போது உச்சம். 11ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வீடு சூரியனின் வீடு. அந்த வீட்டின் அதிபதி 7ஆம் இடத்தில் உச்சம். பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. ரொம்ப யோகமாக இருக்குது, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி யோகம் அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நேரங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டில் சும்மாவாக இருக்கக்கூடாது. பல விஷயங்கள் நம்மக்கிட்ட எண்ணங்கள், ஆசைகள்லாம் இருக்கும். அதற்கான வித்திடுவதாக எடுத்து இன்றைக்கி ஏதாவது அதை ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதற்காக முயற்சி செய்யணும். அதுதான் உங்களுக்கு வந்து அது பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். பல முறை நம்ம முயற்சி செய்திருப்போம், ஃபெயிலியர் ஆகிருக்கோம். அப்போல்லாம் நேரம் சரியாக கூடி வராது. இப்போ நேரம் நல்லா இருக்கும்போது ஒரு முறை சின்ன ஒரு வேலையை எடுத்து செய்தாலும் போதும். அது இமாலய வெற்றியை கொடுக்கும். சில பேர் வந்து சில விஷயங்களை எடுத்து செய்வாங்க, டக்குன்னு சக்ஸஸ் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இது. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் டே இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாள். நேற்றைய கிரக நிலை தான் இன்றைக்கும். 7 சுக்கிரன் உச்சம். சந்திரன் பாக்யாதிபதி, அவர் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிர பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம். 7-12 கிரகம் 5ஆம் இடத்தில் உச்சம். 5 கிரகத்தோடு கர்மஸ்தானாதிபதி இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திரன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது குரு பார்வையும் வாங்குகிறார், செவ்வாயின் பார்வையும் வாங்குகிறார். சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், இப்படி பல யோகங்களுக்கு சொந்தக்காரராக நீங்கள் இருக்கீங்க இப்போது. அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் யோகம் நடக்க போகுது, அதிர்ஷ்டம் நடக்க போகுது, அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்க போகுது. குடும்பத்தில் குதூகலமும் மங்களமும் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல நாள் இன்றைக்கி. உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம், அவர்களுடைய செயல், அவரை பார்த்து உங்களுக்கு ஒரு மனம் பூரிப்படையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறும் நேரம் இது. இதை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ வீட்டில் குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கும். 2 குழந்தைங்க பிறக்கக்கூடிய நேரம் இது. சூப்பர் டே. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். இது உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். அஷ்டமாதிபதிக்கு குரு பார்வை. அதனால் உங்களுக்கு இப்போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து அதாவது இது எப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு யோகங்கள்லாம் திடீர்னு தான் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் குபீர் யோகம் அப்படின்னு சில யோகங்கள்லாம் இருக்குது. மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மாறுதலாக நமக்கு வந்துடும். சில பேருக்கு ப்ரமோஷனுக்கு ஆர்டர் டைப் பண்ணுவாங்க, ஒரு இனிஷியல் தப்பாக போட்டுருவாங்க. கே விஸ்வநாத் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஆர் விஸ்வநாத்னு டைப் பண்ணிடுவாங்க. அது நீங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இது யாருக்கோ கிடைக்க போகிற சில விஷயங்கள் மாறுதலாக சில பேருக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான யோகங்களுக்குரிய நாள் தான் இதெல்லாம். இந்த மாதிரி நேரத்தில் தான் விபரீத ராஜயோகம் ஏற்படும். அதற்குரிய நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதுலேயும் குறிப்பாக பணத்தை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எண்ணி பார்த்து கொடுக்கணும். சார் எல்லாம் இப்போ ஆன்லைனில் தான் சார் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதையும் முன்னாடி சிஸ்டமில் உட்காந்து கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப ஒரு செகண்டில் நம்ம வந்து ஆன்லைனில் அது மொபைலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், ஸ்கேன் பண்ணுறோம், அனுப்புகிறோம். இந்த மாதிரி நேரங்கள்லேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுலேயும் ஏதாவது ஸ்கேம் நடக்கலாம். எச்சரிக்கை, கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்ல சந்திப்புகள் ஏற்படும். சில மீட்டிங்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும். யாரையோ ஒரு புது நபரை சந்திக்க போகிறீங்க, அவர்களால் நன்மை கிடைக்கும்.
உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், அவருக்கு குரு பார்வை கிடைக்கிது, செவ்வாயின் பார்வை கிடைக்கிது, சனி பகவானின் பார்வை கிடைக்கிது. இந்த மாதிரி நேரத்தில் சந்திரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சந்திப்பு ஏற்படும். அந்த சந்திப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் 6ஆம் இடத்தில் இருந்தால் எப்பயுமே அது வெற்றியை கொடுக்கும். அது ஒரு உபஜய ஸ்தானம். இப்போ குரு 2ஆம் இடத்திலிருந்து சந்திரனை பார்க்குறார். 12ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் சந்திரனை பார்க்குறார். சந்திர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், கஜகேசர் யோகம், இப்படி பல யோகங்களுக்கு உரிய நாள் இந்த நாள். அதனால் உங்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இருந்தபோதும் உங்கள் ராசிக்குள் சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். இந்த சூரியன் 6க்குடையவராக வரார், சுக்கிரன் அஷ்டமாதிபதியாக வரார். இந்த 2 கிரகங்களும் வலுப்பெற்றால் உடல் உபாதைகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான நாளே.